ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2014 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான மூவி பத்தாங்க பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு மாதிரி ஹாரரும் சரி சயின்டிஃபிக்கும் சரி ஒரு மாதிரி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு மூவி தான். மூவியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ் த காட்ஸ் வில். சரி வளவலன்னு பேச வேணா, டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இந்த ஹீரோக்கு வந்து இந்த லைஃபே வந்து போர் அடிச்சு போச்சு, இந்த உலகமே போர் அடிச்சு போச்சு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஒரு டிராகன் இல்ல, அது மாதிரி எதுவும் போர் இல்ல, சண்டை இல்ல, அது இல்ல, இது இல்ல. எனக்கு லைஃபே போரிங்கா இருக்கு. அது என்னோட லைஃப் தான், குறிப்பிட்டு என்னோட லைஃப் வந்து செம போரிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுங்க. ஓகேவா? இது மாதிரி அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் திடீர்னு காட்டுறாங்க. என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோ உடனே சொல்றாரு, ஐயோ கடவுளே, என்னோட லைஃப் திரும்ப போரிங்கா இருக்கு, எனக்கு இப்படி ஒரு லைஃப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புலம்புறாரு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளாஸ்ல வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட மண்டையுமே வெடிச்சு ஏதோ பளிங்கி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குங்க. ரத்தமா பிளட் வந்து ஒரு மாதிரி பளிங்கியா கொட்டினா அப்படி இருக்கும், முத்து முத்தா கொட்டினா அப்படி இருக்கும், அது மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பொம்மை ஒன்று இருக்குங்க. ஓகேவா? ஒரு ரெட் கலர்ல ஒரு மண்டை மட்டும் இருக்க ஒரு பொம்மை ஒன்று இருக்கு. அந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னா கிளாஸ்ல யாரெல்லாம் மூவ் ஆகுறாங்களோ அவங்க மண்டையெல்லாம் வெடிக்க வச்சு கொள்ளுதுங்க. ஓகேவா? இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான், ஐயோ என்னாச்சு என்னோட லைஃபுக்கு, எனக்கு இப்படி ஒரு லைஃப் வேணாம், எனக்கு வந்து நார்மல் போரிங்கான லைஃபே திரும்ப கூடு கடவுளே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்குவிட் கேம்ல இப்படி அந்த ஒரு பெரிய பொம்மை வந்து என்ன பண்ணுன்னா திரும்பிக்கும், அப்புறம் எல்லாருமே ஓடி முன்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது திரும்ப பார்க்கும், யாராவது மூவ் ஆனாங்கன்னா என்ன பண்ணும், உடனே கொன்னுரும்ல, சுட்டு கொன்னுரும்ல, அதே மாதிரி தான் பண்ணுது. பட் என்ன பண்ணுதுன்னா திரும்பி இருக்கு, யாருமே முன்னாலாம் வரமாட்டானுங்க, அப்படியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. இது திரும்பி பார்க்கறப்ப யாராச்சும் மூவ் ஆனாங்கன்னா உடனே மண்டையை வெடிக்க வச்சு கொன்னுருங்க. இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா கிளாஸ்ல இருக்க எல்லாருமே பயந்துகிட்டே இருக்காங்க, என்ன பண்றதே தெரியல அவங்களுக்கு. ஏன்னா கேமுக்கு ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்ல, நார்மலா கேம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு இருக்கனால நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனும் நம்ம ஹீரோவும் வீடியோ கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவாங்க. அதை வச்சு அந்த ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொம்மைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. அந்த பட்டனை அமுக்குனா போதும் இந்த கேம் வந்து ஸ்டாப் ஆயிரும். பட் ஆனா அந்த பட்டன் அமுக்குறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டம். அந்த பொம்மை பட்டு திரும்பி நம்மளை பார்த்துருது, நம்மளை கொன்னுருது. யாரு மூவ் ஆனாலுமே செத்து போயிருவாங்க. ஆனா அந்த பட்டன் அமுக்க நம்ம லேட் ஆனாலுமே நம்ம வந்து செத்து போயிருவோம். ஏன்னா அந்த பொம்மைக்கு மேல வந்து டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைமர் வெறும் 3 நிமிஷமோ 1 நிமிஷமோ தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க. சொன்னோன்னு என்ன பண்றாங்கன்னா இப்ப மத்த சுத்தி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, அந்த பட்டனை அமுக்குனா மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு. உடனே என்ன பண்றாங்க, எல்லாருமே ஓடி போய் பட்டன் அமுக்கலான்னு ஓடுறாங்க. ஓடுறவங்க என்ன ஆகுதுன்னா உடனே அந்த பொம்மை திரும்பி பார்த்து எல்லாரும் மண்டையும் வெடிக்க வச்சு எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்கு. ஓடி அமைக்க போற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. கடைசியா உயிரோட இருக்கிறது நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான். ஓகேவா? இப்ப என்ன பண்றாலும் யோசிச்சுட்டு இருக்காங்க. டைம் பாத்தீங்கன்னா 15 செகண்ட் தான் இருக்கு. இப்பதான் உடனே அவன் சொல்றான், டே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, நான் உடனே உட்கார்ந்துடுறேன், நீ என்ன பண்ற, என் மேல காலை வச்சு ஜம்ப் பண்ணி ரொம்ப ஸ்பீடா அந்த பொம்மை கிட்ட போயிட்டு அந்த பட்டனை அமைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி பிளான் போட்டு என்ன பண்றான்னா இவனுமே உட்கார்றான். இப்ப நம்ம ஹீரோ வேகமா உடையாறாரு. உடையாது வந்து இவன் ஷோல்டர்ல கால் வச்சு ஏறி ஜம்ப் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா அந்த பொம்மை கிட்ட போயிட்டு என்ன பண்றாருன்னா சரியா டைமர் முடிய போகும்போது 1 செகண்டுக்கு முன்னாடி அந்த பட்டனை அமைக்கிறாருங்க. இப்ப இந்த டைமர் ஃபுல்லாவே முடிஞ்சிருந்தா இவங்க 2 பேருமே செத்து போயிருப்பாங்க. நல்ல விளையா டைமர் அமைக்கிட்டாரு, அந்த பட்டனை அமைக்கிட்டாரு. அமுக்குன உடனே அந்த பொம்மையும் கீழே விழுந்துருது. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிருது, டைமர் ஸ்டாப் ஆயிருது, எந்த பிரச்சனையுமே இல்ல, இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அதே மாதிரி அந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மண்டையுமே பட்டுன்னு வெடிச்சிருதுங்க. வெடிச்சு பளிங்கியா கொட்டிடுது. இப்பதான் இந்த பொம்மை சொல்லுது, இந்த பட்டன் அமுக்குறது நீ ஒரு ஆள் தான், சோ வந்து என்னன்னா நீ மட்டும் தான் ஜெயிச்ச, உன் ஃப்ரெண்டு வந்து இந்த பட்டன் அமுக்குறதுனால அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுதுங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா நார்மல் லைஃப்ல நம்ம ஹீரோ எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல இருப்பாரு, அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோ ரொம்பவே கேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீடியோ கேம்ஸ் அது மாதிரி தாங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பிடிக்கும், நம்ம ஹீரோக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை சைட் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் சில சீன்ஸ் காமிக்கிறாங்க. அதே டைம் அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வந்து எப்படின்னா ரொம்ப மோசமானவன், எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பான், பயங்கரமா ராகிங் பண்றது புள்ளி பண்றதுலாம் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து என்ன பண்றான்னா பயந்துகிட்டு இருக்காங்க, என்ன பண்றேன்னே அவனுக்கு தெரியல. பயந்துகிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த கதை ஓபன் பண்றாங்க, கிளாஸ் ரூமோட கதை ஓபன் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பால அவளும் பாத்தீங்கன்னா உடம்பு ரத்தமா இருக்கு, என்னாச்சுன்னு கேட்டா என்னோட கிளாஸ்லயுமே இதே மாதிரி தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப 2 பேருமே பயந்து போயிருக்காங்க. இப்பதான் அந்த மண்டை என்ன சொல்லுதுன்னா உங்களை தேடி பூனை வந்துகிட்டு இருக்கு, உடனே ஓடுங்க, தப்பிச்சு ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இவங்க வந்து எங்க தான் வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல தேடிக்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது சரியா ஒரு கதவு மட்டும் ஓப்பன் ஆகுது. என்னன்னு உள்ள போய் பார்த்தா அங்க இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 20 பேர் கிட்ட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எலி ட்ரெஸ் போட்டுட்டு வேற இருக்காங்க. என்னடா ஆச்சு உள்ள போய் பார்த்தா அதுல என்ன எழுதி இருக்குன்னா இது மாதிரி பூனை கிட்ட இருந்து தப்பிக்கணும் நீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கு. ஓகேவா? என்ன பூனை கிட்ட இருந்து தப்பிக்கணும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால ஒருத்தன் சொல்றான் எல்லாருமே எலி ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கேம் விளையாட எலி ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க எலி ட்ரெஸ் எல்லாம் போடாம வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு அப்படியே கிரவுண்ட் ஓப்பன் ஆகி என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து ஒரு பெரிய பூனை பொம்மை வெளியே வருதுங்க. வெளியே வந்தோடனே இவங்க எல்லாம் பார்த்து பயந்துகிட்டே இருக்கும்போது சரியா அந்த பூனை என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா அங்க எலி ட்ரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூனை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியல. இப்படியே பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சைடு ஒரு மணி ஒண்ணு உருண்டு வரதா பாக்குறாங்க. அப்புறம் தான் கேம் ரூல்ஸே உங்களுக்கு புரிய வருது. அந்த பூனையோட கழுத்துல பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால்லாம் எப்படி பால் தூக்கி உள்ள போடுவாங்கல்ல அது மாதிரி ஒரு வளையம் ஒன்று இருக்கு.
இப்போ அந்த வளையத்துக்குள்ள இந்த மணியை சரியா போட்டோம்னா இந்த கேம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த பூனை அதோட கேம் வந்து முடிஞ்சிடும், கேம் ஓவர் ஆயிரும். இதுக்காக தான் இப்போ புரியுது உங்களுக்கு, இப்பதான் கதையை புரிய வருது. ஓகே இப்பதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஆனா இவ எப்படி மணியை போடுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பூனை பயங்கர பெருசாவும் இருக்கு, அவ்வளவு ஹைட் யாராலையுமே மணியை போட முடியாது. அதனால ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் சரியா அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. அவன் வர்றான். அவன் வந்து என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான பால் எடுத்து அந்த பூனைக்குள்ள போடுறப்போ பூனைக்குள்ள சரியா உளுந்துருதுங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இவனாலதான் இதை சரியா பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இவன் வந்து ஃபுல்லாவே பேஸ்கெட் பால் தான் விளையாடிட்டே இருப்பான். வருஷத்துல 325 நாளுமே பேஸ்கெட் பால் தான் விளையாடுவான். சோ இவனுமே ரொம்ப ஆசைப்படுறான், நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது அப்ப இதுக்காக தானா, நம்ம இத்தனை வருஷம் பயங்கரமா விளையாடிட்டு இருந்தோம், இவ்வளவு பிராக்டிஸ் எடுத்தது காரணம் இதானா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றானா உடனே போயிட்டு அந்த மணி எடுத்துட்டு போயிட்டு பூனையோட இதுல போடலான்னு பாக்குறப்போ சரியா அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா அதோட கையை வச்சு அந்த மணியை பிடிச்சிருதுங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக், என்ன பூனை கையை வச்சு பிடிக்குமா அப்படின்னு. உடனே அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா அந்த மணி எடுத்து இவன் மேலே அடிச்சு இவனை பறக்க விட்டுறது, இவன் போய் சவத்துல அடிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இதுக்கப்புறம் இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியல. அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஆளா துரத்தி கடிச்சு தின்னுகிட்டே இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றான், யார் வந்து எலி ட்ரெஸ் போட்டுருக்காங்களோ அவங்கள தான் அந்த பூனை ஃபர்ஸ்ட் கடிச்சு சாப்பிடுது அப்படின்னு. உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாரையுமே எலி ட்ரெஸ் கழட்ட சொல்லிடுறான். எல்லாருமே அதே மாதிரி எலி ட்ரெஸ்ஸுமே கழட்டிடுறாங்க. கழட்டதுக்கு அப்புறம் சரி பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் அந்த பூனைக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சரியா அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா எலி ட்ரெஸ் போடாதவங்களையுமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்ன தாண்டா பண்ண முடியும், எப்படி அந்த பூனை தப்பிக்கிறதுனே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பூனை சரி என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஹீரோயினை கடிச்சு சாப்பிடலான்னு போகுது. சரியா நம்ம ஹீரோயினை முழுங்கலான்னு போற டைம்ல சரியா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பூனையை கூப்பிடுறாரு. என்ன பண்றாருன்னா அவர் உடம்புல வந்து எலி ட்ரெஸ் போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த பூனை வந்து யார் எலி ட்ரெஸ் போட்டுருக்காங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணும், அதுக்கப்புறம் எல்லாரையுமே டார்கெட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி பண்ணோன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா உடனே நம்ம ஹீரோ கடிச்சு சாப்பிட வருதுங்க. துரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோ அங்கிட்டு ஓராரு இங்கிட்டு ஓராரு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு என்னன்னா அந்த எலி ட்ரெஸ் போட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பூனை பேசுறது நல்லா கேக்குதுங்க. ஏன்னா அந்த எலி ட்ரெஸ்ல வந்து காது இருக்குல்ல, எலியோட காதுக்கு வந்து பூனை பேசுறது நல்லா கேட்க முடியாது இருக்கு. சோ நல்லா கேட்க ஆரம்பிச்சிருது. அதுல என்ன சொல்லுதுன்னா அந்த பூனை எனக்கு முதுகு அரிச்சுக்கிட்டே இருக்கு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது ஆனா என்னால தூங்க முடியல, முதுகு அரிச்சுக்கிட்டே இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இப்போ இந்த பூனையோட முதுகு நம்ம சொரிஞ்சு விட்டோம்னா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஓடி போய் என்ன பண்ணாருன்னா பூனையோட முதுகு பின்னாடி ஏறிட்டு அந்த பூனையோட முதுகு வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்து ஹீரோயினுமே என்ன பண்றாங்கன்னா ஏறி வந்து சொல்லிடுறாங்க. இதை பார்த்து மத்த எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஏறி வந்து சொரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த பூனை அப்படியே என்ன பண்ணுதுன்னா அப்படியே சாங் ஆண்டுச்சு, ஆஹா நல்லா இருக்கு சொரிங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே என்ன பண்ணுதுன்னா சொரிஞ்சுட்டே இருந்தோம்னா அப்படியே தூங்கிடுதுங்க. தூங்குனதை பார்த்துட்டு இப்போ எல்லாருக்குமே சந்தோஷம், ஓகே பூனை தூங்கிடுச்சு, இப்போ பொறுமையா அந்த பாலை போட்டு நம்மள தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி கேம்ல என்ன ஆச்சு, யாரு பட்டன் அமுக்குனாங்களோ அவங்க ஒரு ஆள் தான் தப்பிச்சாங்க, மத்தவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அப்ப இதே கேம்ல யார் பால் போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் உயிரோட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் பால போடுவேன் மாத்தி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே செம்ம பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்குள்ளயுமே பயங்கர கலவரமா போய்கிட்டே இருக்கும்போது இவங்க போடுற சத்தத்துல என்ன இருக்குன்னா அந்த பூனை வந்து கண் முழிச்சிருதுங்க. முழிச்சது மட்டும் இல்லாம இந்த தடவை ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப கோவமா இருக்கு. ஏன்னா பூனையை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்பி விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பூனை எல்லாருமே கடிச்சு பயங்கரமா சாப்பிட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, வேற வழி இல்ல இதான் ஒரே வழி அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து அங்க இருக்க ஸ்டோர் ரூம்குள்ள ஓடிறாரு. ஓடி போயிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பாலை ஓட்டையை போட்டு என்ன பண்ண பிரிச்சிடறாரு. என்ன பண்றாருன்னா அந்த மணி இருக்குல்ல, அந்த மணியை வந்து ஒரு பாலோட கவருக்குள்ள வச்சிடறாரு. இப்ப அந்த பாலை பார்க்க எப்படி இருக்கும், சரி அந்த மணியை பார்க்க எப்படி இருக்கும், பால் மாதிரியே இருக்கும். இப்ப இன்னொரு பாலையுமே எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கையில வந்து ஒரு பால் இருக்கு, ஹீரோ கையில வந்து அந்த மணி இருக்கு. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா அதை கவர் பண்ணி அப்படியே கையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை வந்து அதுக்கு தெரியாம எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா மணியை போடுறப்ப மட்டும் தான் சரியா பிடிக்குது, பாலை போடுறப்ப என்ன பண்ணுதுன்னா கண்டுக்காம விட்டுருது. சோ இதை ஏமாத்தி நம்ம பாலை போடுற மாதிரி ஏமாத்தி போட்டோம்னா சரியா மணி வந்து உள்ள விழுந்துரும், அது கண்டுக்காது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சரியா பாலை தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில தான் மணி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றதுன்னா அந்த பூனை வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண போறப்போ சரியா நம்ம ஹீரோ அந்த மணியை தூக்கி போட்டுறாருங்க. போட்டு மணி என்ன ஆகுதுன்னா ஸ்லோவா போயிட்டு சரியா நம்ம ஹீரோ அந்த பூனையோட இதுக்குள்ள உழுகலான்னு போறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோக்கு அவ்வளவுக்கு விளையாடலாம் தெரியாதுல, சரியா சைட்ல பட்டு மணி கீழே விழுக போகுது. ஓகேவா, இவங்க பண்ணதெல்லாம் வேஸ்டா போகுது. சரியா இப்பதான் அந்த இடத்துக்கு அந்த புள்ளி பண்ற பையன் வர்றான். வேகமா வந்து என்ன பண்றானா அப்படியே பூனை மண்டையில இருந்து ஏறி குதிச்சு அந்த மணியை பிடிச்சி அப்படியே என்ன பண்றானா அவன் அந்த ஓட்டைக்குள்ள போட்டுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா கேம் அப்படியே ஓவர் ஆயிருது. இந்த பூனை என்ன சொல்லுதுன்னா கேம் ஓவர், நீங்க எல்லாம் ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பூனை அங்கேயே ஆஃப் ஆயிருது. இப்போ இந்த புள்ளி பண்ற பையன் இருக்கான்ல, இவன் தான் இந்த படத்தோட வில்லன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கேம் முடிஞ்சோடனே யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லுவாங்க. ஹீரோ பேர் சொல்றாங்க, ஹீரோயின் பேர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் வில்லன் பேரும் சொல்றாங்க. ஆனா அதோட ஸ்டாப் ஆயிருது, இவங்க தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு. என்ன இன்னும் நிறைய பேர் உயிரோட இருந்தாங்களே. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த கெட்ட வில்லன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிருக்கான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கொன்னுட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு பெரிய ராடை வச்சு எல்லாரையுமே குத்தி கொன்னுட்டான். ஏன்னா இவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்க, ஆனா நீ வந்து ரொம்ப திறமசாலியா இருக்கடா, எனக்கு ஒன்னையுமே ஹீரோயினையும் பிடிச்சிருக்கு, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்மளாம் வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு விளையாட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இவனுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. மத்தவங்களை கொல்றது, டார்ச்சர் பண்றது, கஷ்டப்படுத்துறதுலாம் நம்ம வில்லனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். ஓகேவா, அடுத்த கேமுக்கு. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாம் இப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ள தானே இருக்காங்க. வெளி உலகத்துல என்ன ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு பெரிய கியூப் ஒன்று பறந்து போய்கிட்டு இருக்குங்க. அந்த கியூபுக்குள்ள தான் இப்போ இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. லைக் ஒரு ஸ்கூல் மாதிரி சொன்னா இப்போ அந்த கியூபுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வெளி உலகத்துல இருக்க எல்லா மக்களும் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன இந்த கியூப் எதுக்காக வந்திருக்கு, இது தீவிரவாதிகளோட வேலையா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் நாட்டோட பிரசிடென்ட் சொல்றாரு இது தீவிரவாதிகளோட வேலை மாதிரி தெரியல
தெரியல பார்க்க, இது பார்க்க ஏதோ ஒரு ஏலியனோட வேலை மாதிரி இருக்கு, சோ எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருங்க, என்ன வேணா நடக்கலாம், நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கியூபை பயங்கரமா கண்காணிச்சிட்டே வராங்க. அந்த கியூப் வானத்துல பறந்து போய்கிட்டே இருக்குங்க. இதே சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாக்குள்ள காமிக்கிறாங்க. ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு யார் சொல்றது, ஒரு பிச்சைக்காரங்க பார்க்க ரொம்ப பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அவன் வந்து என்னன்னா ஏரியாக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கான், அப்படியே மக்களா வந்து உலாவிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே காமிக்கிறாங்க நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டார்ல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரூம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல இன்னொரு பொண்ணு ஒருத்தியுமே இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ படிச்ச ஸ்கூல்ல அந்த பொண்ணுமே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் விலகி போயிட்டா. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி. இப்பதான் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பார்த்து ஜாலியா பேசிக்கிறாங்க. நீ எப்படி இங்க வந்த, எப்படி இங்க வந்த, அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படி கேம்லாம் போச்சு, நீ எப்படி உயிர் பொழைச்ச, அப்படி இப்படி மாத்தி ரெண்டு பேருமே இப்படி கேர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே ரூம்குள்ள இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒருத்தி, ஒரு பையன் ஒருத்தன். ஓகேவா, இந்த பையன்கிட்ட பேசும்போது அந்த பையன் சொல்றான், இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஏலியன் ஷிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சா மட்டும் தான் நம்மளால இங்க தப்பிக்க முடியும். அதனால நம்ம இந்த கேமை வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப பக்குவமா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்க பேசிட்டே இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, சரியா அந்த இடத்துக்கு ஒரு 4 கீ மாதிரி ஒன்று வருதுங்க. 4 பொம்மைங்க வருதுங்க. இந்த பொம்மைங்க தான் அடுத்த கேம். ஓகேவா, இந்த பொம்மைங்க என்ன சொல்லுதுன்னா, எங்க கூட நீங்க விளையாடணும், எங்களுக்கு ஜாலியா இருக்கு விளையாட, நாங்க விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்க கூட விளையாடுறப்ப நீங்க என்ன பண்ணா கண்ணை கட்டிட்டு உட்காரணும். சரியா, நாங்க 4 பேருமே உங்களை சுத்தி வருவோம். கடைசியா நாங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்லணும் யாரு வந்து உங்க பின்னாடி இருக்கா. 4 பேர்ல அப்பாவா, அம்மாவா, தம்பியா, அண்ணனா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். அதாவது அக்கா தம்பி அது மாதிரி 4 பேர், அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோங்க. யாரு இருக்கா நீங்க சொல்லணும். அது நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க கேம்ல இருந்து வெளியேற்றப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சரின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருந்தான்ல, அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருது. ஆஹா, கேம் விளையாடலாம், ஜாலியா இருக்குன்னு. அவன் என்ன பண்றானா, சார் நான் ஃபர்ஸ்ட் வரேன் அப்படின்னு அவனாவே வாலண்டியரா போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் சரி கண்ணை கட்டி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க சுத்தி வருதுங்க. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல நின்றுதுங்க. இப்போ நீ சொல்லி யார் இருக்கான்னு சொன்னோன்னே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா அது தப்பான பதில். இது தெரிஞ்சோன்னா நீ தப்பான பதில் சொல்லிட்ட, நீ சாவ போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்கன்னா, உடனே வந்து அவனோட கண்ணில் ஒரு மண்டையில ஒரு லேசர் மாதிரி நடிக்குதுங்க. அடிச்சோன்னே என்ன ஆயிருதுன்னா, அவனோட பாடி ஃபுல்லா இதுங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருது. வந்தோடனே இதுங்க என்ன பண்ணுதுன்னா, இதுங்க வந்து மண்டைய முன்னாடி ஆட்ட அவனோட மண்டையும் போய் செவத்துல அடிச்சு அவன் அப்படியே கொஞ்சமா சாகுறாங்க. மண்டெல்லாம் நசுங்கி போய் ஐயோ கொடூரமா சாகுறான். இதை மத்தவங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுங்க வந்து அடுத்த ஆளை சூஸ் பண்ணு கேம் விளையாட போயிட்டு அந்த இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருந்தால அவளை சூஸ் பண்ணிட்டு அவ ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொல்றா. அப்ப நீ செத்துருவே அப்படின்னு சொன்னோன்னா பயத்துல அவனு வர்றன்றா. அதே மாதிரி அவளையுமே சுத்தி வருதுங்க. பார்த்தா அவளுமே கடைசியில் தப்பான பதில் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவளையுமே அதே மாதிரி மண்டியில லேசர் அடிச்சு அதுக்கப்புறம் அவளோட உடம்ப ரெண்டா பிரிச்சிருதுங்க. ஐயோ, கால் ரெண்டையும் விரிச்சு ஃபுல்லா பிச்சு எரிஞ்சிருதுங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க மூணாவது ஒரு பொண்ணு இருக்கால, அதாவது அவ தான் நம்ம செகண்ட் ஹீரோயின். அவளை தான் அடுத்து சூஸ் பண்ணுதுங்க. இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அவளை விட்டுருங்க நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, நீங்க கூட ஆசையா இருக்கியா விளையாட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நம்ம ஹீரோ போய் உட்காந்துறாரு. நம்ம ஹீரோ இப்பதான் நிறைய ட்ரிக் எல்லாம் யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி 2 கேம் பார்த்தார்ல, அதை வச்சு எப்படி இதுங்களை தோக்க முடியும் ட்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சு ஒரு ஐடியாவுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு உட்கார்ந்துருக்காரு. அது மாதிரி சுத்தி வர்றப்போ சைட்ல யாரு பேசுறா அப்படிங்கிற மாதிரி கணிச்சு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் சரியா சொல்லிடுறாரு. சரியான பதில சொன்ன உடனே அதுங்களுக்கு சம ஆச்சரியம். ஆஹா, நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படி ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த 4 பொம்மையுமே மறைஞ்சு போயிருது. உடனே இவங்களுக்கு வந்து ஒரு கீ ஒன்று கிடைக்குதுங்க. ஒரு பொம்மைட்டு இருந்து ஒரு கீ ஒன்று கிடைக்குது. அந்த கீ எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படியே வெளியே போறப்ப பார்த்தா இன்னொருத்தன் வர்றாங்க. அங்க உடியாந்துகிட்டு இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா பேய் மாதிரி ஒரு பொம்மை துரத்திக்கிட்டு வருது. என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு துரத்திக்கிட்டு வருது. உடனே அவன் வந்து இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கையை பிடிச்ச உடனே அந்த பொம்மை அவனை விட்டு போயிருது. என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமா இருக்கப்ப அந்த பொம்மை வந்து யாரையுமே ஒண்ணுமே பண்ணாது. ஆனா தனியா யாராச்சும் மாட்டாங்கன்னா உடனே செத்தாங்க. ஓகேவா, இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துல அந்த பொம்மை திரும்ப வந்து நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வரதா பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் கையை கொடுத்து நம்ம ஹீரோயினுமே காப்பாத்திட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 4 பேருமே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. அங்கதான் பார்த்தா ஒரு பெரிய பூட்டு ஒண்ணு பாக்குறாங்க. அந்த பூட்டுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பூட்டு, ஓகே மொத்தம் 7 பூட்டு இருக்குங்க. 7 பூட்டு வந்து இவங்க போடணும். அதுல வந்து இவங்க கிட்ட இப்ப 4 தான் இருக்கு. இன்னும் 3 கீ உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா, 3 கீ எப்படி கிடைக்குன்னு பார்த்துட்டே இருக்கும் போது சரியா அந்த இடத்துக்கு வில்லன் வர்றான். வில்லன் வர்றது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட 3 கீயும் இருக்கு. இன்னும் ஒருத்தனை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். அவனை கொல்றதுக்காக வச்சிருக்காங்க. எதுக்காகனா, அந்த பேய் பொம்மை அவனை துரத்தும்ல, கூட யாராச்சும் இருந்தா பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்காக சும்மா அவனை சப்ஜெக்டா வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போனோம்னா அவனையுமே கொன்னுறான். கொண்டு இப்போ இவங்க 7 பேர் இருக்காங்க. 7 பேர் என்ன பண்றாங்கன்னா, கீயை சொருவிட்டு அப்படியே அந்த கீயை வந்து ரொட்டேட் பண்றாங்க. ரொட்டேட் பண்ணோம்னா அந்த பூட்டுமே ஓப்பன் ஆயிருது. நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த கேம்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசம். உள்ள வந்தோன்னு பார்த்தா அடுத்த கேம்ஸோட ரூல்ஸ் சொல்றாங்க. பொய் சொல்றவங்க மாட்டிப்பாங்க, பொய் சொல்றவங்க கேம் எடுத்து வெளியேற்றப்படுவாங்க, உண்மை சொல்றவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேம்ல போட்டுருக்கு. ஓகேவா, என்னன்னு பார்த்தா சரியா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கரடி ஒன்று வருதுங்க. அந்த கரடி வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. நான் தான் அந்த கேமை நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரடி வந்து சொல்லுதுங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். பொய் சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து சாகப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பொய் சொல்றவங்க யாருன்னு உங்க டீம்ல இருக்க நீங்க தான் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும். எனக்கு தெரியாது யார் பொய் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருது. இதான் கேமோட ரூல்ஸ்னு சொன்னோன்னே சரி இவங்களும் சரின்ட்டு தலையாடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குது, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஃபுட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஒன்னு எல்லாருமே என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்கு கேள்வி அப்படின்னு சரசரன்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தான் பார்த்தா அந்த கரடி சொல்லுது, எல்லாருமே சொல்லி முடிச்சோன்னா யாரோ ஒரு ஆள் பொய் சொல்லிருக்கீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. சொன்னோன்னே
உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது ஃபுட்டுக்குலாம் எவனாவது போய் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆனா கரடி வந்து ஒரு டைமிங் சொல்லுது, 1 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு, யாரு குற்றம் அதாவது யார் போய் சொன்னான்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், எல்லாருமே கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுது. அப்படியே என்ன பண்றேன்னு தெரியாம எல்லாம் முடிச்சுட்டே இருக்காங்க. சரியா சுத்தி என்பிசி 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே இவன் தான் போய் சொல்லியிருப்பான், இவன் தான் பார்க்க ஆளு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் தான் போய் சொன்னான் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு நல்லவனை மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டோன்னு என்ன ஆகுதுன்னா சரியா அந்த கரடியும் அப்படியா நீ தான் போய் சொன்னியா அப்படின்னு அவனையுமே அடிச்சு கொன்னுருதுங்க. அப்படியே நச்சு கொன்னுருது. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஓகேவா, இப்போ அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வி என்ன கேக்குதுன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. உடனே எல்லாருமே சொல்றாங்க எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, பிடிக்கும் பிடிக்காதுன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கரடி சொல்லுது யாரோ ஒரு ஆள் போய் சொல்லிருக்கீங்க, யாரு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. என்னடா திரும்பவும் யார் போய் சொன்னா, ஒருவேளை ஹீரோவே போய் சொல்லிருப்பானா அப்படின்னு சொன்னா நான் ஏன் என்ன பத்தியே போய் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டே இருக்கு, எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்காங்க. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. இப்பதான் சரியா செகண்ட் ஹீரோயின் இருக்கால இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின், அவ மேல எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. நீ தான் இங்க இருக்க பொண்ணு, கண்டிப்பா வந்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்கிறத பார்த்து உனக்கு தான் வெறுப்பாகும், கடுப்பாகும், நீ தான் இப்ப இதுல வந்து உனக்கு தான் ஹீரோவை பிடிக்கல, நீ தான் வந்து போய் சொல்லிருக்க அப்படி இப்படின்னு எல்லாமே கிளப்பி விடுறாங்க. கிளப்பி விடுறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு சொல்றா நான் கிடையாது நான் கிடையாது, நீ ஹீரோவும் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை கை காமிச்சிடுறாங்க. ஓகேவா, நம்ம ஹீரோயினும் ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணா, பட் செகண்ட் ஹீரோயினை கை காமிச்சோன்னே உடனே அந்த கரடியுமே என்ன பண்ணுதுன்னா உடனே அந்த பொண்ணை வந்து அடிச்சு அங்கேயே கொன்னுடுதுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிருது, என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க, எனக்கு கேமே புரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. சரியா அந்த பொண்ணையுமே அடிச்சு கொல்றப்போ அந்த கரடியோட வெள்ளை உடம்புல பாத்தீங்கன்னா திடீர்னு கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று தெரியுதுங்க. இப்பதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு நம்ம கூட்டத்துக்குள்ளே ஒரு கருப்பாடு ஒன்று. ஓகேவா, அதாவது எங்க கூட கேம் விளையாடுறதுல யாரோ ஒரு ஆள் பொய் சொல்றாங்க, அப்ப அந்த பொய் சொல்ற ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப உங்களோட ஆளு, அதாவது இந்த கேம் நடத்துறவங்களோட ஆளே ஒரு ஆள் நம்ம கூட்டத்துல இருக்காரு, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படி யாரா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா நம்ம கூட்டத்துல தான் எவனா இருக்கான்னு பார்த்தா அந்த கேம் நடத்துல இருந்து கரடி, அந்த கரடி தாங்க இது எல்லாமே பண்ணுது, அதுதாங்க அந்த கருப்பாடு. ஓகேவா, அந்த கரடி தான் இவ்வளவு பொய்யுமே சொல்லிருக்கு. எல்லாருமே உண்மையை சொன்னாலும் நீங்க பொய் சொன்னீங்கன்னு இவங்களை ஏமாத்தி ஒவ்வொருத்தனா கொண்டு இருக்கு. சரியா நீ தான் பொய் சொன்ன அப்படின்னு அவனை கண்டுபிடிச்ச உடனே இந்த கரடி என்ன பண்ணுதுன்னா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அப்படியே உட்காந்துட்டு அது உடம்புலாம் வாமா என்ன பண்ணுதுன்னா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எல்லாமே போயிருது, உடம்பு ஃபுல்லா பிளாக் ஆயிருதுங்க. ஓகேவா, இப்போ இந்த கேமே முடிஞ்சிருச்சு, இவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே தப்பிச்சோன்னா ஓகே இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க எல்லாம் மூவ் பண்றாங்க. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சன்செட் ஆகிற ஒரு சூப்பரான ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப செம்மையா இருக்கு, லைட்டா பார்க்க கோட்டை மாதிரியே இருக்கு. இப்போ இங்க தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம் நடக்க போகுது. ஓகேவா, லாஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க, மொத்தம் 5 பேர். ஓகேவா, டோட்டலா இப்போ அந்த இடத்துக்கு ஒரு 4 பொம்மை வருது, ஒரு 3 பொம்மை வருதுங்க. அந்த 3 பொம்மையும் தான் வந்து இப்போ இந்த கேம் நடத்த போகுது. அந்த 3 பொம்மைகள் என்ன சொல்லுதுன்னா இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு டிவில் வந்து துரத்தும். ஓகேவா, டிவில் வந்து துரத்தும், அந்த டிவில்ட்ட வந்து நீங்க தப்பிக்கணும். அதிகமான பேர் வந்து டிவில்ட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா டிவில் வந்து ஜெயிச்சிரும், அதே யாருமே மாட்டல எல்லாருமே தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா டிவில் வந்து தோத்துரும். அப்படி டிவில்ட்ட நீங்க அதிகமான பேர் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி தப்பிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பா மாதிரி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த டப்பாவை கொண்டு வந்து டிவில் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல வச்சிரும். அந்த டப்பாவை யாரு வந்து டிவில்ட்ட இருந்து அதாவது அந்த சென்டர் ரவுண்டுக்குள்ள இருந்து வெளியே ஏத்தி அதாவது உதைக்கிறாங்களோ உதைச்சா அந்த டப்பா வந்து வெளியே போயிடும். அப்படி உதைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த டப்பா வெடிச்சிரும். வெடிக்கிற யாரு வந்து அதை உதைக்கிறாங்களோ அவங்களும் செத்துருவாங்க. செத்து மத்தவங்கள எல்லாம் காப்பாற்ற முடியும். அப்படி மட்டும் தான் டிவில்ட்ட இருந்து மத்தவங்கள காப்பாற்றணும், இல்லைன்னா யாருமே மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னன்னா ஒன்னு யாருமே மாட்டிக்க கூடாது, அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க உயிரை. ஓகேவா, இதுதான் வந்து கேம். இதை சொல்றாங்க. சொன்னோன்னே இப்போ வந்து யார் டெவில்னு நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக் வச்சிடறாங்க. ஸ்டிக் வச்சோன்னா எல்லாருமே ஸ்டிக் எடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வில்ல இருக்கான்ல அவன் தாங்க டிவிலா வரான். ஓகேவா, இப்போ ஏற்கனவே வில்ல வந்து பயங்கரமா ஃபைட்லாம் பண்ணுவான், இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு எல்லாருமே பயந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ 4 பேருமே பயந்து 4 பக்கம் ஓடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அப்புறம் 2 பசங்க. ஒன்னு டிவில் என்ன பண்றான்னா அந்த டப்பா இருக்குல்ல அந்த டப்பா எடுத்துறான். டப்பா எடுத்து கொண்டு வந்து இந்த ரவுண்டோட சென்டர்ல வச்சிடறாங்க. வச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றான்னா 4 பேரையும் துரத்தி போறான். ஃபர்ஸ்ட் அந்த 2 பேரை துரத்தி போறான். ஈஸியா போய் அவங்க 2 பேரையுமே அடிச்சு பிடிச்சிடுறாங்க. ரொம்ப சிம்பிளா பிடிச்சிடுறான். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர், அவங்க 2 பேரை எப்படியாவது காப்பாற்றணும், அதாவது எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த அடுத்த 2 பேரை வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் டிவில் வந்து நம்ம வில்ல வந்து தேடிக்கிட்டு இருக்கான். தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஹீரோயினையே பார்த்துறான். இப்போ ஹீரோக்கு வந்து என்ன ஒரு ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. எப்படியா இங்க தப்பிச்சு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா நான் வந்து நீ தப்பிச்சு போறதுக்காக டைம் ஒதுக்குறேன், எப்படியாவது வில்லனோட டிஸ்ட்ராக்ட் பண்றேன், அதுக்குள்ள நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ மாட்டலனா கூட நம்ம வில்ல வந்து ஜெயிச்சிருவான். ஓகேவா, ஏன்னா அதிகமான பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த பாட்டில உதச்சி இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும். ஓகே, அதுக்காக இப்போ நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு பிளானை யோசிச்சுட்டே இருக்கான். வில்லன் உட்காந்து என்ன சொல்றான்னா இங்க பாரு ஹீரோ ஒன்னும் இல்ல, பயப்படாத, நீ பாட்டுக்கு வா, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் தான் ஜெயிக்க போறேன், ஒன்னு நான் பிடிச்சி உள்ள போலனா நீமே ஜெயிச்சிருவாடா, இந்த உள்ள மாட்டிருக்க 3 பேர் தானே சாக போறாங்க, விடு ஃப்ரீயா விடு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். இதுல வந்து நம்ம ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் பார்த்தா பக்கத்துல ஒரு பெரிய கவசம் இருக்கு, அதை நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா அந்த கவசத்தை ஃபுல்லா உடம்புல மாட்டிக்கிட்டு நேரா வில்லன் கிட்ட சண்டை போறதுக்காக போறாரு. அதை பார்த்துட்டு வில்லன் செம்மையா சிரிக்கிறான். இந்த கவசம் எல்லாம் நீ வச்சிருக்கனால உன்னால நான் தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உடனே ஃபைட்டுக்கு போறான். அப்படி 2 பேருமே லைட்டா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வில்லனோட உடம்புல ஒரு பெரிய சங்கிலியை கட்டிறாரு. அந்த சங்கிலி தான்
அந்த கவசத்திலயுமே இருக்கு. கட்டிட்டு என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரியும் என்னால வந்து உன்னை தோக்கடிக்க முடியாதுன்னு, அதுக்கு தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து கீழே அப்படியே குதிச்சிடுறாருங்க. தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. குதிச்சோட அந்த கவசத்தோட வெயிட்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம வில்லனால வந்து சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே நம்ம வில்லனும் உழுகுற மாதிரியே போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கல்லுல அப்படியே ஸ்டெக் ஆகி நின்னுட்டு என்ன பண்றானா, சங்கிலியை போட்டு பயங்கரமா இழுத்துக்கிட்டு இருக்கான். இழுத்துக்கிட்டே இருக்கும் போது தான் பார்த்தா அந்த கவசத்துல நம்ம ஹீரோ இல்ல, அதுக்கு பதிலா வெறும் கவசம் தான் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றானா, கவசத்தை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து இப்ப என்ன பண்றானா, அப்படியே அந்த பெரிய தூண் மேல ஏறி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம வில்ல மட்டும் கஷ்டப்பட்டு அந்த கவசத்தை இழுத்துட்டு இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா அடிபட்டுருச்சு. கஷ்டப்பட்டு ரொம்ப பொறுமையா வந்து எப்படியாவது இப்ப நம்ம ஹீரோ பொறுமையா அந்த டப்பாவை மிதிக்கலான்னு போயிட்டு இருக்காரு, எத்தி விட்டுறலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அவரை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு வில்லன் ஐயோ நம்ம தோற்றக்கூடாதுன்னு அந்த எப்படியோ கவசத்தெல்லாம் கழட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் வேகமா ஓடியாராங்க. வில்லன் தடுக்க வர்றான், ஹீரோ மிதிக்க வர்றான். நேரா வந்து நம்ம ஹீரோ மிதிச்சிடுறாங்க. மிதிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் பாட்டுக்கு பறந்து போய் உழுவுது, வெடிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா பாட்டில் வெடிக்கவே இல்லைங்க. அப்புறம் தான் அந்த சின்ன பொம்மைங்க எல்லாம் சொல்லுது, கேம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேம்ல யாருமே சாக போறது இல்ல, எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்குங்க. அப்ப எதுக்கு இந்த பாம்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், கொஞ்சம் விளையாட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் சொல்லுதுங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே கடுப்பு, ஆனாலுமே எல்லாருக்கும் சந்தோஷம், ஒரு வழியா நம்மளாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப எல்லாருமே வெளியே வந்து ஜாலியா நிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே வானத்துல வெடிலாம் வெடிக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து ஜாலியா இருக்காங்க, ஒரு வழியா கேம் முடிஞ்சிருச்சுப்பா நம்மளாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. பட் வில்லனுக்கு ஒரே கடுப்பு, நான் தானே ஜெயிக்கணும், இப்ப பாரு இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா லைட்டா ஒரு கடுப்புலயே இருக்கான். அந்த பொம்மைகளை போட்டு திட்டிட்டு இருக்கான். இவ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மைங்க என்ன பண்ணுதுன்னா, உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வச்சிருக்கோம், வந்தாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குதுங்க. எல்லாருமே ஜாலியா உட்காந்து பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க, அவங்களோட ஐஸ்கிரீம் குச்சில வந்து எழுதி இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, யூ ஆர் டெட் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோட குச்சில பார்த்தா யூ ஆர் அலைவ் அப்படின்னு எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் குச்சிலையுமே பாக்குறாங்க, அந்த ரெண்டு தனி என்பிசி இருக்காங்கல்ல, அவங்க குச்சிலையுமே யூ ஆர் டெட்னு எழுதி இருக்கு. நம்ம ஹீரோ குச்சிலையும் வில்லன் குச்சிலையும் மட்டும் தான் யூ ஆர் அலைவ் அப்படின்னு எழுதி இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கேம்லாம் சும்மா வச்சுட்டு கடைசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஐஸ்கிரீம்ல தாங்க ட்ரிக்கே வச்சிருக்காங்க. ஓகேவா, ஐஸ்கிரீம் யார் எப்படி சூஸ் பண்றாங்களோ அதுக்கு பொறுத்து அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்படி வச்சோன்னே இப்ப நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேருமே இது என்ன பண்ணுதுன்னா, கண்ணுல ஏதோ நெருப்பு மாதிரி வச்சு இவங்க மூணு பேரையுமே கொன்னுடுதுங்க. ஓகேவா, கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே முடிச்சிட்டே இருக்காரு. என்னடா இது, என்னடா கேம் இது அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி மோசமான நிலைமையில நம்ம ஹீரோ இருக்கும்போது நம்ம வில்லனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா இது மாதிரி கேம் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா கேம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெரிய கியூப் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வில்லனும் பாத்தீங்கன்னா அந்த கியூபுக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கீழே இருக்க மக்கள் எல்லாம் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயிரோட வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும் போது நான் சொன்ன தெரியுமா, ஒரு வந்து பிச்சைக்கார மாதிரி வந்து ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. அவனும் அந்த கியூப் மேல நிக்கிறான். பாத்தீங்கன்னா அவன் தாங்க இந்த உலகத்தோட கடவுளாம். அவன் என்ன பண்ணிருக்கானா, ஒரு கேம் ஒன்று நடத்திருக்கான். அதை தான் நமக்கு அப்படி காமிச்சிருக்காங்க. சோ இந்த படத்தோட கதை என்னன்னு இன்னும் நமக்கு தெளிவாவே சொல்ல வரல. லைட்டா இதான் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்ட் 2 வரும் தான் நினைக்கிறேன். ஆனா 2014 இருந்து இப்போ வரைக்கும் பார்ட் 2 வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் சர்ச் பண்ணி பார்க்கல. மேபி பார்ட் 2 வந்துருந்தா நான் அடுத்த வீடியோல போடுறேன். இது மாதிரி கடவுள் வர்றாரு, இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாரு, நீங்க தான் கடவுளோட குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. எனக்குமே சுத்தமா புரியல என்னதான் சொல்ல வராங்கன்னு. சோ எனக்கே கான்செப்ட் புரியாம தான் இருக்கு. மேபி பார்ட் 2 வந்துச்சுன்னா நமக்கு பார்ட் அந்த கதை புரியும் நினைக்கிறேன். நான் பார்ட் 2 இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு போடுறேன். சோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.